அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு வானத்திற்கும் பூமிக்கும் இடையே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது கடைசி 7 வார்த்தைகள் காலத்தை கடந்து எதிரொலிக்கின்றன. இயேசு சிலுவையில் பேசியது வெறும் கடைசி வார்த்தைகள் அல்ல, மாறாக அவரின் அன்பின் வெளிப்பாடுகள். புனித வெள்ளி இது திரு அவை சிலுவையில் முன் அமைதியாக நின்று வெறும் காதுகளால் மட்டுமல்லாது இதயங்களால் அவருடைய வார்த்தையை கேட்கும் நாள். இயேசுவின் இறப்பை நினைவு கூறும் இந்த நாளில் அவரது இதயத்தில் ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற சிலுவையில் அவர் பேசிய 7 வார்த்தைகளை தியானிப்போம். இந்நாளை வெறும் துக்கத்தின் நாளாக மட்டுமே பார்க்காமல் ஆழ்ந்த சிந்தனையின் நாளாக பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை லூக்கா இயல் 23 இறை வார்த்தை 34. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று இயேசு கூறுகிறார். இவை இயேசு சிலுவையில் பேசிய முதல் வார்த்தைகள். இயேசு படை வீரர்களால் கேலி செய்யப்பட்டு குத்தப்பட்ட போதும் தன்னை கொள்பவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆணிகள் அவரின் கைகளை துளைத்த போதும் மன்னிக்கிறார். இங்கு மன்னிப்பில் இறையன்பு வெளிப்படுகிறது. இயேசுவின் இத்தகைய மன்னிக்கும் அன்பு நம்மையும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க அழைக்கிறது. இயேசு நம் பாவங்களை மன்னித்ததால் தான் நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்க கற்றறிந்திருக்கின்றோம். வரலாற்றில் ருவாண்டா என படுகொலையில் உயிர் பிழைத்தவர் தனது குடும்பத்தை கொன்றவரை மன்னித்து கிறிஸ்து மன்னித்தார், நான் மன்னிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்றார். 1981ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தன்னை கொல்ல முயன்ற மெஹமத் அலி அக்காவை மன்னித்தார். சிறையில் அவரை சந்தித்து அவருடன் ஜெபித்தார். இதே போல நாம் பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம். ஆனால் கிறிஸ்தவ மன்னிப்பின் சக்தி வாய்ந்த சாட்சியே இயேசுதான். நாம் மன்னிக்க முடியாத மக்களாக இருக்கின்றோமா? புனித வெள்ளி நம்மை வெறுப்பின் மற்றும் பகைமையின் சங்கிலிகளை உடைக்க அழைக்கிறது. நமது மன்னிப்பு காயப்பட்ட இதயத்தை குணப்படுத்துகின்றது. இன்று நாம் மன்னிக்க வேண்டியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்ப்போம். அதுவும் நம்முடைய குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், இன்னும் நம்முடைய பகைவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை மன்னித்து வாழ இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம். இரண்டாவதாக, நீர் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா இயல் 23 இறை வார்த்தை 43. இது இயேசு சிலுவையில் பேசிய 2வது வார்த்தை. சிலுவையில் ஆழ்ந்த துன்பத்தில் இருந்தாலும் மனம் திரும்பிய திருடனுக்கு பேரின்ப வீட்டை வாக்களித்து இரக்கத்தை, அன்பை வெளிப்படுத்துகின்றார். இங்கு நல்ல கல்வன் கடவுளிடம் மனமாறி நம்பிக்கையுடன் திரும்பும் ஒவ்வொருவரையும் குறிக்கிறார். மனமாறி இயேசுவிடம் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் இரக்கமும் நிலை வாழ்வும் நிச்சயம் உண்டு என்பதை இயேசுவின் இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, சில ஆரம்ப கால கிறிஸ்தவ எழுத்துக்களின்படி நல்ல கல்வனுக்கு பாரம்பரியமாக வழங்கப்பட்ட பெயர் புனித திஸ்மாஸ். இவர் ஒருமுறை திருக்குடும்பத்தை கொள்ளையரிடமிருந்து காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. நாம் நேரத்தை வீணடித்திருக்கலாம், மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கலாம், பாவத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் திரும்பி வர வழி இருக்கிறது. கல்வனை போல நாமும் சொல்லுவோம், இயேசுவே என்னை நினைவில் கொள்ளும். இன்றைய உலகில் யாரும் மீட்கப்பட முடியாத அளவிற்கு தொலைந்து போகவில்லை. இயேசுவை நோக்கி திரும்புபவர்களுக்கு நிச்சயம் இறைவனின் இரக்கம் எப்போதும் இருக்கும் என மாற்றம் பெற்று இயேசுவை நோக்கி மீண்டும் வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இறைவனின் இறை இரக்கம் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து வாழ்கின்றோமா?
சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, அம்மா, இவரே உன் மகன், இவரே உன் தாய். யோவான் 19:26 மற்றும் 27 இறை வார்த்தைகள். இது இயேசு சிலுவையில் பேசிய மூன்றாவது வார்த்தை. உறவில் இறை அன்பை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை. சிலுவையின் வழியில் கூட இயேசு தனது தாயையும் சீடரையும் நினைத்து பார்க்கிறார். புது உறவை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். இங்கு யோவான் நம் ஒவ்வொருவரையும் குறிக்கிறார். இத்தருணத்தில் சீடருக்கு மட்டுமல்லாது திரு அவைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் மரியன்னையை தாயாக்க மற்றும் புது உறவாக்க இயேசு மாற்றுகிறார். நம் துயரத்திற்கு ஒரு துணை, விசுவாசத்திற்கு ஒரு வழிகாட்டி அவர்தான் நம் தாய் அன்னை மரியா. இயேசுவின் துன்பத்தில் உடனிருந்த அன்னை மரியாவை தாயாம் திரு அவையானது முன்னிலைப்படுத்தி மரியன்னையின் வியாகுலங்கள் என்னும் பக்தி முயற்சியை திருவழிபாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நம் வாழ்விலும் துன்பங்களில் நம்மோடு உடனிருக்கிறவர். அவர் பேசவில்லை என்றாலும் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இயேசு கொடுத்த இந்த தாயை, அவருடைய உடனிருப்பை நமது அன்றாட வாழ்க்கையில் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான்காவதாக, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 27 இறை வார்த்தை 46. சிலுவையில் இயேசு பேசிய இந்த நான்காவது வார்த்தை அவரது ஆழ்ந்த தனிமையை மற்றும் கைவிடப்பட்ட நிலையை உணர்த்துவதைப் போல இருந்தாலும் இறையன்பு நம்மோடு என்றும் உடன் இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகள் திருப்பாடல் 22 நாம் வாசிப்பவை. கைவிடப்பட்டதாக, தனிமையாக மற்றும் வாழ்க்கையை முடிந்து போனதாக நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் இறைவன் என்றும் உடன் இருக்கிறார் என்பதை எடுத்து இயம்புகின்றன. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே என் மாற்றினீரே, என் தகப்பனே, என் இயேசுவே என்னும் பாடல் வரிகளை நாம் கேட்டிருக்கலாம். இந்த வரிகளுக்கு அடித்தளமே இயேசு சிலுவையில் எடுத்துரைத்த இந்த வார்த்தைகள் தான். நம்முடைய வாழ்க்கையின் துக்கமான, துயரமான, கஷ்டமான, இன்னும் சோதனைக்குட்பட்ட நோயுற்ற தருணங்களில் எல்லாம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்றைய நாளிலே அத்தகைய தருணங்களில் எல்லாம் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து வாழுகின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஐந்தாவதாக, தாகமாயிருக்கிறது. யோவான் 19:28. சிலுவையில் இயேசு தாகமடைந்தார். கிணற்றடியில் சமாரிய பெண்ணுக்கு வாழ்வின் தண்ணீரை கொடுத்த இயேசு இப்போது தாகமாக இருக்கிறார். இது வெறும் தண்ணீருக்கான தாகம் மட்டுமல்ல, மாறாக மனமாற்றத்திற்கானது, மனித நேயம் என்னும் பிறர் அன்புக்கானது. சிலுவையில் இயேசு பேசிய இந்த ஐந்தாவது வார்த்தை மனித நேயத்தில் வெளிப்படும் அன்பை எடுத்துரைக்கிறது. இன்று நமது அன்பால், மனமாற்றத்தால், நம்பிக்கையால் இயேசுவின் தாகத்தை தணிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நான் தாகமாக இருக்கிறேன் என்பது அன்னை தெரேசாவின் குறிப்பெழுத்து. அவரது அருட்சகோதரிகள் தங்கியிருக்கின்ற ஒவ்வொரு இல்லத்தில் உள்ள சிற்றாலயத்தில் சிலுவைக்கு அருகில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் வாழ்க்கையாக்க முயலுகிறார்கள். இயேசுவை போல ஏழைகளுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக அவர்களது உள்ளங்களும் தாகமாயிருக்கிறது. இன்று நம் உள்ளங்களும் பிறரன்பு பணிக்காய் தாகமாயிருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆறாவதாக, எல்லாம் நிறைவேறிற்று. யோவான் 19 இறை வார்த்தை 30. இயேசு சிலுவையில் தன்னை அர்ப்பணித்து இறை பணியை நிறைவேற்றிய போது எல்லாம் நிறைவேறிற்று என்னும் இயேசுவின் இந்த ஆறாவது வார்த்தை அவர் கல்வாரி பலியில் தன் உயிரை தந்து இறை பணியை நிறைவேற்றினார் என்றும் அவரில் இறை அன்பு வெளிப்படுகிறது என்றும் எடுத்துரைக்கிறது. இறை அன்பில் அன்பு. மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்தை அழகுபடுத்த
பல ஆண்டுகள் எடுத்தார். ஏன் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்கப்பட்ட போது அவர், நான் எதற்காக உருவாக்கப்பட்டேனோ அதை முடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பதிலளித்தார். ஆம், இயேசுவும் அப்படியே செய்தார். நான் செய்யுமாறு நீ என்னிடம் ஒப்படைத்திருக்கின்ற வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் என்னும் இயேசுவின் இந்த வார்த்தைகள் அவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி இறைப்பணியில் இறையன்பை வெளிப்படுத்தியதை எடுத்துரைக்கிறது. யோவான் 17:4. இயேசு தோல்வி அடைந்த சிலுவையில் இறக்கவில்லை, மாறாக இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றி வீரராய் இறக்கிறார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு இறைவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதை நாம் நிறைவேற்றுகின்றோமா? உலக ஆசைகளில் மூழ்கி அதை மறந்து வாழ்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி இறை பணியில் அன்பை வெளிப்படுத்தியது போல நாமும் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்வோம். 7வதாக, தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். லூக்கா 23:46. சிலுவையில் இயேசுவின் இந்த 7வது மற்றும் இறுதி வார்த்தைகள் முழுமையான கையளிப்பையும் இறப்பில் கூட தந்தையின் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையையும் காட்டுகிறது. நம்பிக்கையில் அன்பு. இயேசுவின் இறுதி மூச்சு நம்பிக்கையற்ற அல்ல, மாறாக முழுமையான அர்ப்பணத்தில் இருக்கிறது. இயேசுவின் இந்த வார்த்தைகளை திருப்பாடல் 31:5 நாம் வாசிக்கின்றோம். இது அப்பாவின் கரங்களில் நம்பிக்கையோடு உறங்கும் பிள்ளையின் வார்த்தைகளாக நாம் உருவகிக்கலாம். முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவான் தனது இறப்பில் இவ்வார்த்தைகளை எதிரொலித்தார். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். திருத்தூதர் பணிகள் 7:59. முதல் கிறிஸ்தவ மரணம் கிறிஸ்துவின் இறப்பை பிரதிபலித்தது. இந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் வாழ்வின் வலிகளையும் கஷ்டங்களையும் பயங்களையும் மற்றும் சவால்களையும் இறைவனுடைய கரங்களில் ஆழமான நம்பிக்கையோடு முழுமையாக ஒப்படைத்து வாழ அழைக்கிறது. எனும் இந்த வார்த்தைகளே இறப்பை, அறுவை சிகிச்சையை, பயத்தை மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாபெரும் மருந்தாக அமைகின்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் இறைவன் முன் சமர்ப்பித்து நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் பேசிய இந்த 7 வார்த்தைகளையும் தியானித்திருக்கின்றோம். இயேசு தலை சாய்த்து தனது கடைசி மூச்சை விட்டபோது அவர் தனது கதையை முடிக்கவில்லை, அவர் புது கதையை தொடங்கினார். சிலுவை முடிவல்ல, அது நமக்கான நிலை வாழ்வின் தொடக்கமாகும். இயேசு வெறும் 7 வார்த்தைகளை மட்டுமே பேசினார், ஆனால் அந்த வார்த்தைகள் வாழ்வின் வழியை காட்டுகின்றன. இவ்வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அன்பின் பரிசு, நம்பிக்கையுடன் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் ஒரு பாடம். அவருடைய கடைசி வார்த்தைகள் நமது புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் முதல் அடிகளாக இருக்கின்றது. இன்று துக்கத்துடன் மட்டுமே இவ்வாலயத்தை விட்டு நாம் செல்லாமல் நன்றி உணர்வால் எரியும் இதயங்களுடன் சிலுவையில் அறியப்பட்ட ஆண்டவரின் வார்த்தைகளின்படி வாழ ஆழ்ந்த மன உறுதியுடன் நாம் செல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.